Okay, so we're going to discuss Alfred Lord Tennyson. So பாருங்க டைம் பீரியட் 1809ல இருந்து 1892 வரைக்கும் ஆள் இருந்துக்கிறார். சரிங்களா? அண்ட் ரிமெம்பர் he was a longest serving poet laureate. சரிங்களா? So far poet laureateshipல அதிகமா poet laureate பல வருஷமா poet laureate இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன். எந்த வருஷம் poet laureate இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1850ல இருந்து அவர் இறக்குற வரைக்கும் 1892 வரைக்கும் ஆள் என்ன பண்ணிருப்பாரு poet laureate இருந்திருப்பாரு. சரிங்களா? So nearly 42 years. So he was the longest serving poet laureate of England. Remember that. Then அவரோட education அப்படின்னு பாத்தீங்கன்னா he was educated in Trinity College, Cambridge in the year 1827. And then லேட்டரா அந்த காலேஜ்ல தான் யார பழக்கப்படுத்திக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதனால இது தெரிஞ்சுக்கணும்? பிகாஸ் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பழகின 4 வருஷத்துல ஆள் செத்து போயிடுவாரு. சரிங்களா? பட் அந்த டெத் வந்து அவரை உலுக்கிடும். சரிங்களா? டெனிசனை வாஸ் கம்ப்ளீட்லி he was completely sad, right? Saddened on the death of Arthur Henry Hallam. So that inspired him to produce major work like In Memoriam, Break, right? அதெல்லாம் அவரோட மாஸ்டர் பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பொயட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டெத் ஆஃப் ஆர்தர் ஹாலம் வந்து ஒரு ரீசன் அப்படின்னு பாக்குறோம். ஸோ பாருங்க ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல தான் யார் பழக்கப்படுறா? ஆர்தர் ஹென்ரி ஹாலம். ஓகே, ஸோ ஹி ரோட் இன் மெமரியம் அண்ட் த போம் பிரேக். இந்த 2 போயமுமே ஆர்தர் ஹென்ரி ஹாலமோட ஞாபகார்த்தமா அவர் எழுதுறது. சரிங்களா? ஸோ இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில தான், இந்த கேம்பிரிட்ஜ்ல படிக்கிற சமயத்துலதான் அப்பாஸ்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்ல மெம்பரா இருக்கிறாரு. சரிங்களா? So he was a member in a club called Apostles, right? And then later he wrote a work, right? அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு, ஒரு நார்மலான ஒரு போயம் நினைச்சிருப்பாரு. சரிங்களா? பட் அது ரொம்ப செலிப்ரேட்டடா இருந்தது. அது என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம்பக்டு. சோ இந்த டிம்பக்டு அப்படின்ற சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஸ்கிரீன் இஸ் விசிபிள் மேம். பிரேக் ஆகுதா? எஸ் மேம். ஸ்கிரீன் விசிபிள். இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் மேம், கிளியரா இருக்கு. Okay. So என்ன பார்த்துட்டோம்? யா, சோ டிம்பக்டு இந்த போயமாக அவருக்கு என்ன அவார்டு கிடைக்குதுன்னு பாருங்க. சான்சலர் மெடல், கோல்ட் மெடல். ஓகே, சான்சலர் கோல்ட். அண்ட் தென் இதுல டிம்பக்டு அப்படின்னு அவர் எதை மென்ஷன் பண்றாரு? இட் இஸ் nothing but an African city. Okay, so Timbuktu அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றது it is an African city. Okay, and then 1830ல ஃபர்ஸ்ட் ஒரு poetry collection எழுதுறாருங்க. that is poems chiefly lyrical. சரிங்களா? poems chiefly lyrical, 1830 publication. டெனிசனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா இயர்ஸுமே படிக்கணும். you should be thorough with his works years. Okay, so I repeat. Poems chiefly lyrical, which is published in 1830. So இதுல இருக்கக்கூடிய மைனர் போம்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. Poems chiefly lyrical, it is a poetry collection. அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன போம்ஸ். சரிங்களா? நோட்டபிள் ஒர்க்ஸ் மட்டும் நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து த கிரேக்கன். கிரேக்கன் இஸ் a sonnet. Okay, it is not a complete poem, it is actually 14 lines sonnet. Remember, it is an irregular sonnet. And then Ode to Memory, it is a landscape poetry. அவர் எழுதுன லேண்ட்ஸ்கேப் போயட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா போம்ஸ் சீஃப்லி லிரிக்கல்ல இருக்கக்கூடிய ஓட் டு மெமரி.
ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் தர. அண்ட் தென் the next poem is Mariana. So hope you have heard her name. Mariana, we know that she is one of the character in Measure for Measure. சரிங்களா, தன்னோட லவ்வர் வந்து ஏமாத்திடுவான். ஸோ இந்த மரியானா என்ன பண்ணுவா, she was very sad about her love. ஸோ இப்படி லவ்வர் நம்மளை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு விதமா க்ளூமியா இருப்பா. ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டரை எடுத்து டெனிசன் என்ன பண்றாரு, ஒரு போய்ட்ரி எழுதுறாரு. ஸோ மரியானா இஸ் a character derived from Shakespeare's Measure for Measure. Remember, ஓகே, ஷேக்ஸ்பியர்ஸ் மெஷர் ஃபார் மெஷர் பிளேல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் மரியானா. மரியானா இஸ் a poem title. ஓகே, so far நம்ம பாக்குற இந்த 3 ஒர்க்குமே போம்ஸ் சீஃப்லி லிரிக்கல் அப்படிங்கிற அவரோட 80-30 கலெக்ஷன்ல உள்ள ஒர்க்ஸ். ஓகே, அண்ட் தென் லேட்டரா பாருங்க, he wrote poems 1832 to 1833. இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன், ரொமான்டிக் நாவலிஸ்ட் நடத்தும் போது இதை நான் சொல்லியிருந்தேன், ரைட்? ஜான் வில்சன் கிராக்கர் குவார்டர்லி ரெவ்யூல டெனிசனோட போம்ஸை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. அது எந்த போம்ஸ், எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1832ல பப்ளிஷ் ஆன கலெக்ஷன். ஓகே, இதே மாதிரி ஜான் வில்சன் கிராக்கர் இன்னொருத்தரோட ஒர்க்கையும் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு குவார்டர்லி ரெவ்யூல. ஹூ வாஸ் ஹி? John Keats. Yeah, John Keats oda Endymion was criticized by both Blackwood and Quarterly Review. So Quarterly Review la criticize பண்ணது John Gibson Lockhart அப்படினு பார்த்தோம். சரி, John Wilson Crocker அப்படினு பார்த்தோம். So the same men, John Wilson Crocker, criticized Alfred Lord Tennyson for his poem 1832. So இந்த ஒர்க்குக்கு கிரிட்டிசைஸ் பண்ண உடனே நம்ம டெனிசன் என்ன பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட 9 years சைலண்ட் ஆயிட்டாரு. சரிங்களா, சோ 9 long years அவரோட சைலன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த டைம்ல எந்த விதமான ஒர்க்கையுமே ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகே, he didn't produce any work for nearly 9 years. சரிங்களா, and then after 9 years அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். சரிங்களா, and then this is a time when Arthur Henry Hallam fell in love with Alfred Lord Tennyson's sister Emily. Okay, Alfred Lord Tennyson or sister Emily, அந்த நேம் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், புக்லயுமே இருக்காது. சோ இந்த எமிலியோட யாருக்கு லவ் வந்தது, ஹாலம்க்கு லவ் வந்தது. சரிங்களா, நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும், பட் அன்பார்ச்சுனேட்லி ஹாலம் பாஸ்ட் அவே, ரைட்? சோ அவங்களோட மேரேஜ் வந்து கால் ஆஃப் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க, டெனிசனோட டிம்பக்டு. He was just 19 when he wrote Timbuktu, 1829 publication, right? அப்ப பாருங்க, poem chiefly lyrical, அதுக்கு முந்தின வருஷம் Timbuktu publish ஆயிருக்கு, which won Chancellor's Gold Medal. Okay, and then இந்த போமுக்கு Timbuktu டைட்டில் வைக்கிறாரு. ஆல்ரெடி நான் சொன்னேன், Timbuktu அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்கன் லெஜெண்டரி சிட்டியை மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தோம். லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா ஆர்மகெடான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போம் எழுதியிருப்பாரு when he was just 15. சரிங்களா, சோ அந்த போயமை மறுபடியும் ரீவொர்க் பண்ணி தான் டிம்பக்டு அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்றாரு. சரிங்களா, ஐ ரிப்பீட், ஆர்மகெடான் is a poem written by Tennyson when he was just 15. Later, after 4 years, he reworked this Armageddon and titled that poem as Timbuktu. Okay, it is about a legendary city in Africa. Clear so far? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Then the Lotus Eaters. It is his dramatic monologue. அதாவது எந்த work, whether it is a narrative poem, whether it is a poetry collection, or it is a dramatic monologue, whether it is written in blank verse, இது எல்லாமே நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். Okay, so Lotus Eaters, it is written in dramatic monologue, right? We know it is based on the adventure of Ulysses. We know Ulysses is a character from Trojan War. Remember, Trojan War la Ulysses participated in the long 10 years. So அவர் என்ன பண்றாரு, திருப்பி அவரோட பர்த் பிளேஸ் ஆன இத்தாக்காக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு.
சரிங்களா? சோ அப்ப அவர் வந்து வியரியா அவர் மட்டும் இல்ல அவரோட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து they were very weary and they are staying there, right? அத பேஸா வச்சு டென்னிசன் எழுதினது தான் என்னது லோட்டஸ் ஈட்டர்ஸ். யுலிசஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அந்த கேரக்டரோட நேம். இன்னொரு நேம் என்ன அந்த கேரக்டருக்கு? Odysseus. யா ஒடிசி. ஓகே, ஒடிசினாலும் ஒண்ணுதான், யுலிசஸ்னாலும் ஒருத்தங்க தான். சரியா? போத் ஆர் த சேம் கேரக்டர், ரைட்? அடுத்து பாருங்க போம்ஸ். இட் இஸ் ஹிஸ் நெக்ஸ்ட் சார்ட் ஆஃப் ஒர்க். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போம்ஸ் அப்படின்னு சொல்லி 1833ல ஒரு ஒர்க் எழுதுறாரு. 1832 to 33 இட் வாஸ் ஹெவிலி கிரிட்டிசைஸ்ட் பை ஜான் வில்சன் கிராக்கர்னு பார்த்தோம். இப்போ மறுபடியும் போம்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. இது 1842, சரிங்களா? ஆனா இந்த போய்ட்ரி கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குமே வாஸ் மச் renowned, was much celebrated, right? Remember that. And then இதுல இருக்கக்கூடிய போம்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. போயம்ஸ் 1842 அப்படிங்கிற கலெக்ஷன்ல வரக்கூடிய ரெண்டு ஒர்க் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். லேடி ஆஃப் ஷாலட் அண்ட் தென் த லோட்டஸ் ஈட்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் இது எல்லாமே கைண்ட் ஆஃப் எலிஜி ரிட்டன் பை டென்னிசன். ஓகே, அண்ட் தென் லாக்ஸ்லே ஹால், யுலிசஸ், these are another set of poems written by Tennyson. இது எல்லாமே போயட்ரியோட நேம் தான், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபார் பார்த்ததுல இருந்து மட்டும் கொஞ்சம் क्वेश्चंस கேட்கலாமா? Who can ask questions, guys? Can someone? Yes, ma'am. Question for a minute. Yes, Priya. Start, tell me. Yes, ma'am. Yes. Okay, Tennyson ஓட டைம் பீரியட் எப்போ? 1809 to 92. 1892. 1892. Yes, 1809 to 1892. Okay. So எந்த காலேஜ்ல படிச்சிருப்பாரு? Trinity College, Cambridge. Trinity College, Cambridge. Yes, Trinity College, Cambridge. Okay. So அவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி நம்ம எதை பார்க்கறோம்? Poems 1832. Poems by two brothers. Poems by two brothers. அதுக்கு முன்னாடி அவருங்க பிரதர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி எழுதிருப்பாங்கல்ல? 1827. Poems by two brothers. 1827. 1827 போம்ஸ் பை டூ பிரதர்ஸ். ஓகேவா? அவரோட பிரதர் நேம் சார்ல்ஸ் டென்னிசன் நினைக்கிறேன். ஓகே, தென் Frederick and Charles. ஃப்ரெட்ரிக் அண்ட் சார்ல்ஸ். ஓகேவா? தென் இவர் வந்துட்டு ஒரு மெம்பரா இருந்திருப்பார்ல ஒரு கிளப்ல. அந்த கிளப்போட நேம் என்ன? Apostles. Apostles. அப்போஸ்டல்ஸ். ஓகே, சோ எந்த ஒர்க்குக்காக இவர் சான்சலர் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு? Timbuktu. Timbuktu. டிம்பக்டு. ஓகே, சோ இவரோட ஃப்ரெண்டோட நேம் என்ன? Arthur Hallam. ஆர்தர் ஹென்ரி ஹாலம். ஓகே, அவருக்காக ஒர்க் எழுதியிருப்பார்ல என்னெல்லாம்? In memoriam. Break. ஒன்னு வந்துட்டு இன் மெமரியம், இன்னொன்னு பிரேக். ஓகே, சோ போம்ஸ் சீஃப்லி லிரிக்கல் அது எந்த இயர் பப்ளிஷ் ஆகிருக்கும்? 1830. 1830. ஓகே, சோ அதுக்கு கீழ வந்துட்டு இர்ரெகுலர் சானட்ல எந்த ஒர்க் இருக்கும்? Ode to memory. The Kraken. The Kraken. The Kraken. ஓகேவா? தென் மரியா கேரக்டர் வந்து ஷேக்ஸ்பியரோட எந்த ஒர்க்ல வருவாங்க? Measure for Yes, very good. Measure for measure. Okay, so இவரை வந்துட்டு யார் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? ஆளு ரொம்ப நாளைக்கு ஒரு ஒர்க் எல்லாமே இருந்துப்பார்ல. John Wilson Crocker. Yes, John Wilson Crocker. Okay, எந்த இதுல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு? எந்த ரிவ்யூல? Yes, அத குவார்ட்டர்லி ரிவ்யூ. ஓகே, இவரு டிராமாட்டிக் மோனோலாக்ல எழுதின ஒர்க் என்ன? Lotus Eaters. The Lotus Eaters. ஓகேவா? அது வந்து யுலிசஸோட சீக்வல் சொல்லுவாங்க. அத பாத்து. ஓகே,
டிம்பக்டோக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏர்லியர் போமா அவருக்கு என்ன ஹெட்டிங் வந்து வச்சிருப்பாங்க, என்ன டாபிக் சூஸ் பண்ணிருப்பாரு? எஸ், ஆர்மெகடான். சோ நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்க, டிம்பக்டோன்னு சொல்லி 1829ல இருந்து வச்சிருப்பாங்க. அதுல எந்த சிட்டி பத்தி பேசியிருப்பாங்க? African city. எஸ், ஆப்பிரிக்கன் சிட்டி. ஓகே. ஓகே, லாக்லே ஹால் அதெல்லாம் வந்து கலெக்ஷன் கீழ வரும். Poems 1842. எஸ், போம்ஸ் 1842. 42. ஓகே. இன் மெமரியம் எந்த இயர்? 1850. 18. எஸ், 1850. ஓகேவா? சோ 1850ல நிறைய நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து படிச்சிருங்க இன்னொரு டைம். ரிவிஷன் விட்டுருங்க. ஓகே மேம். Yeah, thank you, Dr. I did. எஸ். Okay. So poetry collections பார்த்துட்டு இருந்தோம். Poems 1842 ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இந்த போம்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு பாக்குறோம். ஸோ செகண்ட் எடிஷன்ல இந்த போம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகுது. சரிங்களா? லாக்ஸ்லே ஹால் அண்ட் யூரிசஸ். நவ் த லேடி ஆஃப் ஷார்லட். இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலா இது வந்து பேலர்டு ஃபார்ம்ல எழுதியிருப்பாரு. சரிங்களா? it is based on an Arthurian story. We know King Arthur was a legend. So இப்போ லேடி ஆஃப் ஷார்லட்ல you know that lady, she was actually cursed. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டவர்ல அவ வந்து உட்கார்ந்துருப்பா. சரிங்களா? அவ முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there was a very big mirror. சரிங்களா? உலகத்துல, அதாவது what is happening around her, அத வந்து only through mirror she can able to see. சரிங்களா? பட் ஆக்சுவலா அவளால பார்க்க முடியும் அப்படி. ஆனா வந்து அந்த மிரரை தாண்டி அவ வந்து வெளி உலகத்தை டிரெக்டா பார்த்தா அப்படின்னா she will die. So this is a curse. I repeat, there was a mirror in front of her. அந்த மிரர் மூலமா தான் அவளை சுத்தி என்ன நடக்குங்கிறத அவ வந்து பார்க்கணும். பட் இப்ப டிரெக்டா பார்த்துட்டா அப்படின்னா she will die. So this is a curse. So இந்த மாதிரி டைம்ல ஒரு மிரர் முன்னாடி அவ வந்து just she was simply sitting near in that tower and she is just weaving the cloth, right? So ஒரு cloth வந்து வீவ் பண்ணிட்டு இருப்பா. இதுதான் அவளோட வந்து, இதுதான் அவளுக்கு வந்து டைம் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல there was a galloping sound. கேலப்பிங்னா தெரியும், குதிரை ஓடும் பாத்தீங்களா? சோ கேலப்பிங் சவுண்ட் கேக்குது. சோ அது சொல்லுங்க மேம். எஸ், பிரேக் ஆகுது. கேக்கலையா? நம்ம ஒரு மாதிரி பிரேக் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப பிரேக் பிரேக் ஆகுது. ஆகுது. ஜஸ்ட் a minute. கீழே அது என்ன, கொஞ்சம் வைஃபை மட்டும் ஆன் பண்ணுங்க. இங்க எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்க மாட்டேங்குது. இல்லைன்னா உங்க மொபைல் கனெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்ப கொஞ்சமாவது கேக்குதா பேசுறது? கிளியர் மேம். Hello, is it Clear. audible? Yes, Okay, ma'am. so I'll change the okay. Yes, so என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, லேடி ஆஃப் ஷார்லட் is an Arthurian story. Arthurian storyனா King Arthur will appear as a character. என்ன
Ma'am, mic Ma'am, is voice not. muted. What about now? Can you able to hear? Yes, ma'am. Yes, ma'am. Audible, ma'am. Clear. I'm so sorry for the interruption. Okay. Okay. So the Lady of Charlotte. I'm repeating this for 10 times. Okay. So it is an Arthurian story. So Arthurian story அப்படிங்கிறது என்னன்னா King Arthur, who is a legend, right, will appear. You know Thomas Mallory, Morty the author, right? அதுலயுமே that மேம் எகைன் வாய்ஸ் வந்து இன்னும் கிளியரா இல்ல மேம். கிளியரா இல்லையா? எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. எனக்கு இதுலயே பேச்சு connected, everything is perfect. சரி இப்ப கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, Okay, ma'am. then there will be no presentation for you. Okay, simply listen to me. Later I'll share the presentation. Okay. So Lady of Charlotte பாத்தீங்க அப்படின்னா King Arthur will be the main character. அதாவது சாரி, அதாவது Arthurian story. King Arthur will appear. அதாவது நம்ம Arthurian, he was a legend. இப்ப நீங்க தாமஸ் மெலரியோட மார்டிடி ஆதர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா King Arthur will appear with his knights, right? So Thomas Malloryயோட மார்டிடி ஆதர் published year சொல்லுங்க பாப்போம். 1485. 1485. Very good. Very good. 1485. This is net question. Thomas Mallory, Mortidy author, was published in 1485. இதே Tennyson Idols of the King அப்படின்னு ஒன்னு எழுதியிருப்பாரு. அதுலயும் King Arthur will appear. சரிங்களா? சோ இதெல்லாமே அர்தூரியன் ஸ்டோரி. அதே மாதிரியே The Lady of Charlotte அதுலயுமே வந்து King Arthur appear ஆகுறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு லேடி இருப்பாங்க. சரிங்களா? அந்த லேடி முன்னாடி ஒரு பெரிய மிரர் இருக்கும். சோ அவளுக்கு வந்து ஒரு she was actually cursed. எதனால சபிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவலா அந்த சாபம்னு கேட்டீங்கன்னா அந்த மிரர் வழியா மட்டும்தான் அவ அந்த வந்து வெளி உலகத்தை பார்க்க முடியும். அவ அதை தவிர்த்து நேரா வெளி உலகத்தை பாக்குற சமயத்துல அவ வந்து இறந்து போயிடுவா. திஸ் இஸ் அ கர்ஸ். ஓகே. அண்ட் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா she weaves. ஓகே, she weaves tapestry. சியூ பண்ணுவா. ஓகே, ஸோ தட் இஸ் அவர் ஒன்லி ஹாபி. ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல வியூ பண்ணிட்டு இருக்கும்போது there was a galloping sound. You know what is mean by galloping, right? அதாவது குதிரை சத்தம், குதிரை ஓடுற சத்தம் கேட்குது. ஸோ அந்த குதிரை சத்தம் கேட்டதுமே இவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கிங் அர்தர் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிடுறா, அதாவது செட்டிங் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் கேமிலட். ஓகே, ஒரு ரிவர் சைடு. கேமிலட் இஸ் அ பிளேஸ், அது பக்கத்துல ஓடுற ஒரு ரிவர் இருக்கு. அங்கதான் அந்த குதிரை சத்தம் கேட்குது. ஸோ ஆர்வத்துல டப்புன்னு திரும்பி என்ன பண்றா, ஜன்னல் வழியா விண்டோ வழியா பாத்துடுறா கிங் அர்தரை. சோ இப்ப வந்து கர்ஸ வந்து பிரேக் பண்ணிட்டான், ரைட்? ஏன்னா டிரெக்டா பார்க்க கூடாது, அவ டிரெக்டா கிங் அர்தரை பாத்துட்டா. ஐயோ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த பெரிய டார்ல தான் இருந்திருப்பா. அந்த டவர்ல இருந்து கீழே இறங்கி போட்ல தப்பிக்கலான்னு பாப்பா. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷீ டைட். So this is a story of Lady of Charlotte by Alfred Lord Tennyson, right? It depicts a tragic love story of the lady, right? Now the next work is Ulysses. You can follow in book. சரிங்களா? Ulysses எழுதி வச்சுக்கோங்க. So Ulysses was published in 1842, right? So 80 சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த
ஒரு போயமா பப்ளிஷ் ஆகுது. ரிமெம்பர் இட் இஸ் ரிட்டன் இன் blank verse. ஓகே, யுலிசஸ் வாஸ் ரிட்டன் இன் blank verse. நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஐ வில் ஸ்டாப் ஷேரிங். So Ulysses, it is written in blank verse and it is a dramatic monologue. So dramatic monologue speaker வந்து there will be a silent listener in front of him. சரிங்களா, அந்த லிசனர் கிட்ட இருந்து எந்த விதமான ரிலையும் இருக்காது. only the speaker will narrate, will speak. So அதான் நம்ம வந்து dramatic monologue அப்படின்னு சொல்றோம். This is completely different from soliloquy. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து அவங்களோட gloomy மூட வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடி there will be audience பெர்ஃபார்ம் பண்ணும்போது there will be audience or there will be no particular speaker according to the there will be no listener according to the speaker. சரியா, பேசுறவங்களுக்கு முன்னாடி ஆள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. ஆளே என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. சரியா, ஹாம்லெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாம்லெட்க்கு has a very very long soliloquy, right? அதே மாதிரி ஒஃபீலியாக்கும் soliloquy உண்டு. So that is the difference between dramatic monologue and soliloquy. Dramatic monologue is that there will be a silent listener. Okay, so the speaker will speak. Now, Ulysses is an example for dramatic monologue and it is written in blank verse. Note it down. And it is considered as a companion piece to another poem called The Lotus Eaters. இதான் பார்த்தோம். Lotus Eaters என்ன கதை? யுலிசஸ். சரிங்களா, அவர் என்ன பண்றாரு, போர் முடிஞ்சு தன்னோட படை வீரர்களோட he is coming back, right அப்படின்னு பார்த்தோம். சோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லேண்ட்ல வந்து ஸ்டே பண்றாரு. சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கிறக்கமா மயங்கி கிடக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு போயம் தான் வந்து லோட்டஸ் ஈட்டர்ஸ். சோ இதோட கம்பானியன் பீஸ் தான் யுலிசஸ் அப்படிங்கிற போயம். சரிங்களா, சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இதுல உள்ள ஒரு ஃபேமஸ் லைன் பாத்தீங்கன்னா, டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவ்வளோ 10 years he was in war, right? வேலை பார்த்தாலு, போர் புரிஞ்சாலு. இப்போ இத்தாக்காக்கு வந்து உட்காந்துட்டு சும்மாவே இருக்கணும்னா எப்படி, ரைட்? அவரால் முடியாது இல்லையா? ஸோ ஸ்டேயிங் ஹோம் இன் இத்தாக்கா இஸ் கம்ப்ளீட்லி devastating his soul. So knowledge தேடி போகணும். சரிங்களா, he want to seek something useful in his life. So அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய போயம் தான் யுலிசஸ். And see, there was a very famous line appears in Ulysses: to strive, to seek, to find, and not to yield. This is a very famous statement and later of Victorians. சரிங்களா, and then நான் சொன்ன இன்னொரு லைன், knowledge is like a sinking star. Okay, that is also famous line. Now the next poem is Maud the Other. இப்பதான் நம்ம பார்த்தோம், this is also an Arthurian story, right? And in 1833 he wants to write an epic based on King Arthur. So அந்த டைம்ல அவர் எழுதுற ஒர்க் தான் ஐடல்ஸ் ஆஃப் த கிங். சரிங்களா, ஐடல்ஸ் கிட்டத்தட்ட 1830s எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா he is supposed to write 12 books. So 12 books-உம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1869 வரைக்கும் ஆயிடும். சரிங்களா, so Idols of the King, which is based on Thomas Malory Martyrdom author. இது வந்து கிங் அர்தூரியன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் தென் இந்த ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கறதையே லேட்டரா தாமஸ் மலரி மார்டிடி ஆதர்னு பேர் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஐடல்ஸ் ஆஃப் த கிங்க இவர் பேரை மாத்திக்கிறாரு, என்னன்னு வச்சுக்கிறாரு, மார்டிடி ஆதர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. தென் அந்த மார்டிடி ஆதரையுமே மாத்தி த பாசிங் ஆஃப் ஆதர்னு வைக்கிறாரு, ரைட்? ஸோ ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் அவர் டிசைட் பண்ண டைட்டில். அண்ட் ஐடல்ஸ் ஆஃப் த கிங் இஸ் பேஸ்ட் ஆன் தாமஸ் மலரி மார்டிடி ஆதர். இப்பதான் பார்த்தோம் 1485 அப்படின்னு சொல்லிட்டு. And the same Idols of the King was later titled as Martyrdom author. And அதையுமே அடுத்து மறுபடியும் Passing of Arthur அப்படின்னு சொல்லி 12 different books in Martyrdom author. That is Idols of the
Okay. இது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1833ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு, ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. தென் 1839 வரைக்கும் ஐடியல்ஸ் ஆஃப் த கிங் வாஸ் ரிட்டன். Now Tithonus, the next dramatic monologue. Okay, Tithonus is the next dramatic monologue which is based on Greek mythology. So mythology-ய பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் என்ன? இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ரொமான்டிக் ஏஜ்லயே கிரீக் mythology ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ரைட்டர் பார்க்கும் போதே யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு திங்க் வேற என்ன கிரீக் mythology ஸ்டோரி நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? திங்க் அண்ட் கம்பேர் தென் லேர்ன். அப்படி பண்ணும் போது உங்களால நிறைய போயட்ரி வித் ஆத்தர்ஸ் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ டெனிசனோட கிரீக் mythological ஸ்டோரி அப்படிங்கிறது Tithonus, சரிங்களா? அண்ட் தென் இட் இஸ் இனிஷியலி பிளான் எப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னா, யூலிசஸ்க்கு ஒரு கம்பானியன் போ மாதிரி Tithonus எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாரு. பட் லேட்டரா லோட்டஸ் ஈட்டர்ஸ் பிகம்ஸ் த கம்பானியன் போம் ஆஃப் யூலிசஸ், சரிங்களா? ஸோ Tithonus அழகான ஒரு மென், சரிங்களா? அண்ட் தென் அவள் அந்த ஹேண்ட்ஸமான மென்னை பார்த்து மயங்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காடஸ். அவங்களோட நேம் வந்து அரோரா, சரிங்களா? அரோரா என்ன காடஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடஸ் ஆஃப் டான், சரிங்களா? அண்ட் தனக்கு பிடிச்ச அந்த மனுஷன், அந்த ஹேண்ட்ஸம் மேன் என்ன பண்ணக்கூடாது, அவன் இறந்தே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் இம்மார்டலிட்டி. ஆனா மண்டையில இருக்க கொண்டே மறந்துடுங்க. வாட் இஸ் தட்? வயசாகாது, சாரி அது என்னது, இறக்க மாட்டாங்க. பட் வயசாயிட்டே தானே போகும். 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஆயிட்டே தான் இருக்கு. யாருக்கு? Tithonus, சரிங்களா? ஸோ இப்போ இதோட டேஞ்சர், வயசா ஃபேக்டரோட அந்த டேஞ்சர் வந்து Tithonusக்கு புரியுது, சரிங்களா? அண்ட் ப்ளீஸ் எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, என்னோட இம்மார்டலிட்டியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட அந்த Tithonus வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ திஸ் இஸ் அ கிரீக் mythology. அதை பேஸா வச்சு டெனிசன் என்ன பண்ணிருப்பாருன்னா Tithonus. And this poem was one of set of 4 works, right? ஆர்தர் ஹாலம் வந்து 1833ல இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து எழுதுனதுல மேஜர் ஒர்க்ஸ் ஒரு 4 ஒர்க்ஸ் எழுதிருப்பாரு அப்படின்னா அதுல Tithonusம் ஒண்ணு. மார்ச்சிடியாதர், யூலிசஸ், டைசியஸ், Tithonus, இந்த 4மே வந்து ஆர்தர் ஹென்ரி ஹாலம் இறந்த உடனே எழுதுற மேஜர் ஒர்க்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்கேன். Now again the next dramatic monologue. So far நம்ம பார்த்த dramatic monologue சொல்லுங்க பாப்போம். Now Locksley Hall is also a dramatic monologue by Tennyson. என்னெல்லாம் dramatic monologue பார்த்திருக்கோம் டெனிசனோடது? Lotus Eaters, Ulysses, Tithonus. And he wrote a feminist poem called The Princess Emily. இது ஒரு தடவை கேட்டிருந்தான். டெனிசனோட feminist work என்ன? Princess Emily. Okay, Princess Emily is a feminist poem. It is also a long blank verse. So இப்ப நான் இன்னொரு blank verse பார்த்திருந்தோம். Ulysses is also blank verse. Similarly, Princess by Tennyson is also Your voice breaking, ma'am. Okay. இப்ப கேக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணாத டைம்லயும் பிரேக்கிங் இருந்துச்சு. இருக்குதா? எஸ் மேம். Okay, so I don't know what is an issue. Already it's time, right? 7:35 actually you'll have class at 7:45. So I'll wind up. Okay, so anyhow we'll have revision in morning. Okay, so do attend that. Thank you guys. See you in next class. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.